Hello my dear children, I'm very happy to meet you again on this online platform. So in this session we are going to look into the definition and meaning for personality development. What do you mean by personality development and why this personality development அப்படின்ற சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். Whenever I talk about psychology, people end up in asking, உங்களுக்கு தான் சைக்காலஜி தெரியும்ல, நான் எப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்பாங்க. இதை நான் எப்படின்னு சொல்லுங்க பார்ப்போன்ட்டு அடுத்தவங்க கேட்குறாங்க இல்லையா, அப்போ நீ எப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, that you can define as personality. How is a person? What is all about that person? How is his behavior? How is his thought process? And how can he handle his emotions? And how can he present himself to others? அப்படின்லாம் பார்க்குறது நம்ம என்ன சொல்கிறோன்னா personality அப்படின்னு சொல்கிறோம். Define someone's personality அப்படின்னு சொல்ல போனால், defining someone's personality is nothing but thoughts, emotions and behavior pattern. இந்த மூணுத்தை நம்ம என்ன சொல்லலாம்னா personality அப்படின்னு சொல்லலாம். Personality refers to individual characteristics, patterns of thoughts, emotions and behavior அப்படின்னு சொல்றாங்க. What do you mean by thoughts and behavior, emotions? இதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். தாட்ஸ்னா how do we think, that is all we call it as personality. பர்சனாலிட்டியில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. how do we think அப்படின்னு you would have watched in many movies. அந்த மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை படுக்க சொல்லிவிட்டு அந்த ஹீரோக்கு என்ன காட்டுவாங்கன்னா, he will show a rose, a psychologist will show a rose, what you can see in this அப்படின்னு கேட்பாங்க. If that person is able to tell that I am able to see the wonderful petals of the roses in red color, wow it's wonderful அப்படின்னு சொன்னான்னா, அவனோட தாட்ஸ் என்ன சொல்ல அந்த ரோஸை வந்து அட்மையர் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ he is a romantic guy and he is a jolly person அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு ஆள்கிட்ட what do you see in this, it's a rose, what do you observe in this na, I can see nothing but the thorns. Though there are rose petals, he is not able to see the petals but he is able to see the thorns. ஸோ அந்த தான்ஸை பார்க்கும்போது என்னென்னா, அதில் இருக்க வலி, அதில் இருக்க கஷ்டம், அதில் இருக்க பயம், இது எல்லாமே அவனோட தாட்ஸை பற்றி சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அகெயின் இஃப் யூ ஷோ சம்மன் அண்ட் சே ஹவ் இஸ் திஸ் அண்ட் வாட் இஸ் யுவர் ஐடியா அபவுட் திஸ் அண்ணா, சார் இஃப் யூ கிவ் மீ தட் ஐ வில் பி செல்லிங் தட் அண்ட் ஐ வில் பி கெட்டிங் சம் 5 rupees or 10 rupees விச் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அ கப் ஆஃப் டீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத யோசித்து நம்ம என்ன சொல்லலாம்னா பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அகெயின் கம்மிங் பேக் பர்சனாலிட்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னது வந்து எமோஷன். வாட் யூ மீன் பை எமோஷன் அப்படின்னா, see there is a saying which says that whenever you are claiming the ladder of authority, you should claim down the ladder of emotions அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் இன்னும் கிளியராக புரிகிற மாதிரி சொல்கிறேன். see if you are going very high in your life, ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷன் போயிட்டேன், ஒரு கம்பெனியோட சிஇஓ, ஒரு கம்பெனியோட மேனேஜர், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் போயிட்டீங்க. இஃப் யூ ரீச் தேட் பொசிஷன், யூ ஷுட் நாட் கமாண்டா ஜூட் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நோ ரியாக்ஷன் ஷுட் பி இன் யர் ஃபேஸ். ஏன் அப்படி, நான் பெரிய பொசிஷன் போயிட்டா சிரிக்கக்கூடாதா, பேசக்கூடாதா, சகஜமாக இருக்கக்கூடாதா அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான பதில் என்னென்னா, இதெல்லாம் உங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷன்ஸில் சொல்லுவாங்க. வாட் இஸ் த மெயின் ரீசன்னா, there should be a gap, ஒரு கேப் பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்ட் த எம்ப்ளாயி அண்ட் த எம்ப்ளாயி அண்ட் த எம்ப்ளாயி. நான் உலரில் கிளியராக தான் சொல்கிறேன், எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் ஒரு கேப் இருக்கணும். அதே மாதிரி எம்ப்ளாயாக இருக்க ஒருத்தர், ஹை பொசிஷனில் இருக்க ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, everybody has a tendency to understand others personality. For example, நீங்களே கிளாஸ்க்கு வந்து உட்காரும்போது, இன்றைக்கி டீச்சர் நல்ல மூடில் இருக்காங்களா இல்லையா, இன்றைக்கி அவங்க சிடுன்னு இருக்காங்க, இன்றைக்கி கேட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு யோசிக்கிறீங்கல்ல, you are trying to measure the other person. It is not only about the teacher, it is about the neighborhood, it is about the friends, it is about relatives, it is about the parents, it is about the father. And parents ன்னு சொல்லிட்டு நான் ஃபாதர்னு தனியாக ஏன் சொல்கிறேன்னா, whenever you want to get the permission for something, it is very easily done with mother, but it's very difficult with the father. So you will try to understand his emotions, you will try to understand his thought process. இப்போ கேட்டால்
பர்மிஷன் கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோம். ஸோ இது எல்லாமே தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மெஷரிங் த பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம், மெஷரிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இமோஷன்ஸை பற்றி பேசும்போது இந்த இமோஷன்ஸை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. EQ IQ அப்படின்னு சொல்லுவாங்க, இமோஷனல் கோஷன்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு. whomsoever can able to handle IQ in a better way with EQ, they will have a balanced life. If someone is not able to handle EQ and IQ, அவங்க லைஃப் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். வில் ஹாவ் செப்பரேட் செஷன் ஃபார் EQ அண்ட் IQ இன் ஃபியூச்சர் கிளாஸஸ். பட் இன் ஜென்ரல் ஐ வில் டெல் யூ, இமோஷன் கோஷன்ட் அப்படின்னா இந்த ஒரு சின்ன விஷயம் சொல்லும்போது டக்குன்னு டிஸ்டர்ப் ஆகிட்டுறதோ, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சின்ன யாராவது ஒன்று சொன்னால் லூஸ் அப்படின்ட்டு, என்ன பார்த்து லூஸுன்ட்டான்ப்பாவன், நான் லூஸா அப்படின்ற மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஸோ தே நோ வே டு டச் யூ அண்ட் வே டு பிரேக் யூ. உன்னை என்ன சொன்னால் நீ பிரேக் ஆகிடுவேன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்களுக்கு அந்த ஹையர் அத்தாரிட்டி பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ அலோவ் த பர்சன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர், they will transform and they will try to enter into your mind by attacking your emotions. இவருக்கு இப்படி பேசினா ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் பிஜே சார் இருக்காருன்னா அவருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்டர்னல் மார்க் போட்டுருவார் அப்படின்ற மாதிரி நான் உனக்கு புரிய வச்சுட்டேன்னா, என்னை பார்க்கும்போது சார் குட் மார்னிங் சார் பராம்பரு அப்படின்ற மாதிரி நீ சொல்லுவேன். ஸோ மேக்ஸிமம் உன்னை நீ புரிய வைக்காமல் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, உனக்கு எதிரில் இருக்கவங்க இவர் எப்போ போனால் என்ன பேசுவார் எப்படி பேசுவாருன்ட்டு உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஜி ஆகட்டும் சரி, அதாவது போலீஸில் இருக்கிற ஹையஸ்ட் கிரேடில் இருக்க பீப்புள் ஆகட்டும் சரி, IAS ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் சரி, பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும் சரி, அவங்கெல்லாம் வந்து கெக்க பேச மாட்டாங்க. வெரி லிமிட்டட், அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஒட்ட போனாலே பயமாக இருப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஸ்ட்ரிக்ட்னஸ் கிடையாது, இமோஷன்ஸை வெளிப்படுத்தாமல் பிளெயின் ஃபேஸாக இருக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அதர்ஸ் கேனாட் மெஷர் யூ. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் கம்மிங் பேக் டு த அதர் பார்ட் விச் கேன் பி சிட் அஸ் பிஹேவியர். வாட் யூ மீன் பை பிஹேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் இப்போ நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். இப்போ நான் கிளாஸ் எடுத்துருக்கும்போது இட்ஸ் அ வெரி இன்டீசென்ட் எக்ஸாம்பிள், பட் இருந்தாலும் சொல்கிறேன். நான் கிளாஸ் எடுத்துருக்கும்போது காதில் இப்படி கை விட்டு நோண்டிக்கின்னு இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு, அப்புறம் ஏதாவது எதிரில் இருந்தால் இதை எடுத்து இப்படி நோண்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா, திஸ் இஸ் வாட் யூ கால்ட் unacceptable behavior. What am I right now doing and what is my behavior is all about. இப்போ நான் ஐ ஷுட் நாட் கிண்டில் ஹியர் தேர், கண்ணில் கை விட்டணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் முகம் ஏன் விரல், ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். ஓகே, சிட் இன் யோர் ஹோம் அண்ட் டூ இட் இன் பர்சன், நாட் இன் த பப்ளிக். ஸோ நீ வந்து ஜென்ரலாக மக்கள்லாம் இருக்கிற இடத்துல ஹவு டு யூ பிஹேவ், ஹவு வெல் மேனர்ட் யூ ஆர், ஹவு கேன் யூ மெயின்டைன் த டெக்கோரம் ஆஃப் த ஃபோரம். எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது உன்னோட பிஹேவியரை நீ எவ்வளோ பேட்டர்னாக வச்சுக்கிற அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் இருக்கும்போது நீ காதில் கம்பல் மூக்குத்தி எல்லாம் போட்டு ஏய் புளிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வச்சுக்கோ, யூ மே நாட் ஏபிள் டு கெட் த டிக்னிட்டி. ஸோ எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி இருக்கணுமோ அந்தந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பிஹேவியர் பேட்டர்ன்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். See, be a Roman when you are in Rome அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ரோமுக்கு போயிட்டீங்கன்னா ரோமன் மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் கட்டுற லுங்கியை வந்து நீ பாம்பேயில் கட்டினீன்னா வரவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் நின்று பார்ப்பாங்க, ஹூ இஸ் திஸ் பீஸ் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ லுங்கி கட்டுறது உனக்கு ஃப்ரீ, நான் பாம்பேலேயும் போய் லுங்கி தான் கட்டுவேன்றது தப்பு. ஸோ அங்கே என்ன ட்ரெஸ் போடணுமோ அந்த ட்ரெஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஈஸியாக சொல்கிறேன், இந்த ஊரில் நல்ல மத்தியானம் ஒரு 12 மணிக்கு கோட் சூட்லாம் போட்டுக்கின்னு டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஐ வில் மெயின்டைன் மை பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு 2 வீலரில் வந்துட்டு இருந்தீங்கன்னா உன்னை கொஞ்சம் எகத்தாளமாக பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ வாட் ஆம் ஐ ட்ரைங் டு சே இஸ், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்ன பொசிஷனில் இருக்கோம், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணோம், யார்கிட்ட எப்படிலாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறோம். இன்னொரு இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனாலிட்டியை வச்சுட்டு மொத்த ஒரு ஆளை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. இவர் இந்த மாதிரி தான் இருப்பார், இவர் இந்த மாதிரி தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்டாக வேணும்,
சைக்காலஜிஸ்ட் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லணுன்ட்டு கிடையாது. த பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அவைலபிள் இஸ் யுவர் மாம் அண்ட் யுவர் டேட். அவங்களுக்கே எல்லாமே தெரியும், நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, என்னென்ன நீ எப்படி யோசிக்கிற, எங்கே போயிட்டு எவ்வளோ நேரத்தில் வர, நீ சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றது எல்லாமே தெரியும். பட் உனக்கு தெரிஞ்சிட்டா நீ கஷ்டப்படுவேன்றதுக்காக அவங்க நிறைய நேரத்தில் காட்டிக்க மாட்டாங்க. ஸோ உன்னோட பிஹேவியர் பேட்டர்னையும் உன்னோட எமோஷன்ஸையும் உன்னோட தாட்ஸையும் வச்சுட்டு நீ இப்படி இருப்ப அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. நம்ம மற்றவங்களோட எப்படி பேசுகிறோம், எப்படி பழகிறோம், அவங்கள நம்ம எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறோம், அவங்க நம்மளை எப்படி பர்சீவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம பர்சனாலிட்டி அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கோம். In this classes I will be in detail discussing about the development of your personality. What is the development of your personality அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேருக்கு என்ன பண்ணால் கரெக்டு என்ன பண்ணால் தப்பு அப்படின்றது தெரியாது. வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங், அண்ட் வாட் இஸ் த ரைட் பாடி லாங்குவேஜ் அண்ட் வாட் இஸ் த ராங் பாடி லாங்குவேஜ், ஹவு ஷுட் ஐ போஸ் மை செல்ஃப் அண்ட் ஹவு ஷுட் ஐ டாக் இன் பப்ளிக் ஃபோரம், ஹவு ஷுட் ஐ பிஹேவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ், ஹவு ஷுட் ஐ கேரி ஆன் மை தாட்ஸ் அண்ட் ஹவு ஷுட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஒரு சில பேருக்கு கேப் போடுற விஷயம் தப்புன்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கேப் போட்டுன்னு ரொம்ப குள்ளா ஹாய் அப்படின்றாரு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கேப் போடுறது தப்பா கரெக்டா, ஏன் தப்பு, கிளாஸில் பர்மிஷன் இல்லாமல் தண்ணி குடிக்கிறது தப்பா கரெக்டா, உனக்கு சீனியராக இருக்கிறவங்கள ப்ரோ அப்படின்னு கூப்பிட்றது தப்பா கரெக்டா அப்படின்ற மாதிரியான சில ஜென்ரலான விஷயத்தை பற்றிலாம் நம்ம இந்த கிளாஸஸை பற்றி பேச போகிறோம். ஸோ we'll have in detail about the elements of personality in next class. Elements of personality ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா what will be the elements of personality அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்ற மாதிரி 3 விஷயங்கள் இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ கொஞ்சோண்டு புக்கில் இருக்கிற விஷயம் என்னென்னு பார்ப்போம். புக்கில் பர்சனாலிட்டிக்கு அவங்க என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் டாக்கிங் ஆல் அபவுட் இமோஷன்ஸ், தாட்ஸ் and behavior. இந்த 3 விஷயம் தான் பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு இருந்தேன். Let's see what is all in the book. Personality refers to individual characteristics, patterns of thoughts, emotions, behavior together with psychological mechanism அப்படின்னு சொல்கிறாங்க. What is this psychological mechanism? There is something in us which can be said as psychology, which can be said as emotions, which can be said as behavior and all these things. இந்த psychology அப்படின்றது ஒருத்தருக்குள்ள எப்படி வேலை செய்யுது அப்படின்றது தான் இந்த 3 விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. Hidden or not, ஒரு சில தடவை it might be hidden and sometimes அது ஹிடனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஒரு சில தாட்ஸ்லாம் வரும். இப்போ கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு கிளம்பி வெளியே போயிட்டு வந்துடலாமா அப்படின்ட்டு உனக்கு யோசிக்க தோணும். வானா யாராவது சொல்ல போகிறாங்க விடு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். இல்லைன்னா யாராவது நமக்கு எதிரில் ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, இட் இஸ் நாட் மீ ஆக்சுவலி, ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி பேசணும், ஒரு அடி அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் உன்னால் அந்த மாதிரி அடிக்க முடியாது. ஸோ நீ அந்த மாதிரி அடிக்கலான்ட்டு யோசிக்கிறதும் உன்னோட பர்சனாலிட்டியை பற்றி சொல்கிறது. இப்போ ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா, செம்மப்பா சூப்பரியா வாவ் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணும். ஆனால் ஒரு பப்ளிக் ஃபோரமில் உட்காந்துட்டு ஒருத்தரை பார்த்துட்டு சூப்பரு வாவ் அப்படின்லாம் சொன்னால் நல்லா இருக்காதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சைலண்ட் அப்படி உட்காந்துட்ருப்போம். ஸோ இது எல்லாமே ஒன்று ஹிடனாக கூட இருக்கலாம், இல்லை வெளிப்படையாக நம்ம தெரியப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களும் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். The definition means that among their colleagues in other subfields of psychology, those psychology who study personality have a unique mandate to explain the whole person அப்படின்னு சொல்கிறாங்க. What is this mandate அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரு ஆளை பற்றி புரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எப்படிப்பா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். பா அந்த பையன் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி கேட்போம். இப்படி தான் அந்த பையன் அப்படின்னு நம்ம ஒருத்தர் ஒரு விஷயத்தை வச்சு டிஃபைன் பண்ணுறோன்னா அதை பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மீனிங் இருக்குது, அந்த மீனிங்கை மட்டும் பார்க்கலாம். பர்சனாலிட்டி இஸ் மேட் அப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், பிஹேவியர் தட் மேக்ஸ் அ பர்சன் யூனிக். இட் அரைசஸ் ஃப்ரம் வித்தின் அன் இண்டிவிஜுவல் அண்ட் ரிமைன்ஸ் ஃபேர்லி கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த லைஃப். இந்த பர்சனாலிட்டி அப்படின்றது எங்கேருந்தோ குதிச்சு வரதில்லை, நமக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் தான். நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அதாவது திருப்பியும் தாட்ஸு, பிஹேவியர், எமோஷன்ஸ், இந்த 3 விஷயமும் நமக்குள்ளே வச்சுட்டு அதை எப்படியெல்லாம் நம்ம வெளியப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த பர்சனாலிட்டியோட மீனிங்காக கூட பார்க்குறோம். ஸோ இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி லுக்கிங் இன் டு த எலிமெண்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. தேங்க்யூ மை டியர் சில்ட்ரன்.